வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி சமோசா தான் செய்ய போகிறோம். ஆனியன் குட்டி சமோசா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பிசைஞ்ச கோதுமை மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் கோதுமை மாவில் செய்கிறேன். நீங்கள் மைதா மாவில் கூட வேணால் செஞ்சுக்கலாம். மைதா மாவு தேவையில்லைன்றதுனால கோதுமை மாவில் செய்கிறேன். பூரிக்கட்டை எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சமாக மாவு தொட்டுக்கலாம். நல்லா பூரிக்கட்டையில் வச்சு நல்லா நைஸாக திரட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ரொம்ப நைஸாக திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும் சமோசா. இது மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே திரட்டி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். ரொம்பலாம் சூடாக வேணாம். சும்மா லேசாக சூடானதும் நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்பவும் வேக விட வேணாம். சும்மா ஒரு செகண்ட் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வளவளப்பு கொடுக்காது, நம்மளுக்கு ஸ்டெப்பாக இருக்கும். நம்மளுக்கு மடிக்கும் போதும் ஈஸியாக வரும். இப்போ போட்டு எடுத்துட்டேன். இதை மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கங்க. ரொம்பவும் நீங்கள் போட்டு நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா மடிக்கும் போது நம்மளுக்கு விரிசல் வரும். இப்போ ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து கரெக்டாக இதில் கட் பண்ணிக்கலாம். பாதியாக முதல்ல கட் பண்ணிப்போம். கட் பண்ணுறதுக்கும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். இதை மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா. இப்போ இந்த சைடு அது மாதிரி இருக்கிற பீஸை கார்னரில் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நாலு சைடு இப்போ கட் பண்ணியாச்சு. இதை மாதிரி பீஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு சப்பாத்திக்கு 2 பீஸ் கிடைக்கும். சின்னதான்றதுனால பெருசாக போட்டோம்னா நம்ம 3 பீஸ் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. மினி சம்சா நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வானல் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு மடிக்கிறதுக்கு பீஸ் கட் பண்ணோம். அதில் இருந்து ஓரம் கட் பண்ண பீஸு அதை இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த எண்ணெயில் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாங்க. இதை மட்டும் செஞ்சு அதில் கலந்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சமோசா. வளவலன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா அந்த முறுமுறுப்பு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடும்போது அப்போ தான் பொடியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குழகுழப்பு தன்மை வந்துடும். ஆற வச்சுட்டேன். அரைச்சிட்டு வரலாம். இப்போ நல்லா கொஞ்சம் சொரப்பாக அரைச்சாச்சு பாருங்கள். ஆற வச்சு இதை மாதிரி அரைச்சாதான் நல்லா இதை மாதிரி வரும். இல்லைன்னா உங்களுக்கு குழகுழப்பு கொடுக்கும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியாக இன்னும் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக, வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயத்தில் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நீங்கள் தண்ணி விடாத இருக்கணும்னா தோல் உரிச்சிட்டு வெங்காயத்தை கழுவும் போது நல்லா ஒரு துணியில் வச்சு துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் செய்யும்போது உங்களுக்கு தண்ணி விடாமல் இருக்கும். ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது, தண்ணி விட்டுடும். லேசாக அப்படியே உடைச்ச மாதிரி விட்டு கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட. கோதுமை மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கும். இப்போ இதுக்கு தந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. வாங்க இப்போ சம்சா எப்படி மடிக்கிறது செய்யறதுன்னு பார்க்கலாம். மடிப்பு தான் எனக்கு சரியாக வராது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இதை மாதிரி வர மாதிரி கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டும். கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்துக்கலாம். இப்படி கோன் மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இதுக்குள்ளே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை வச்சுக்கலாம். வெங்காயம் சில பேர் வதக்கி செய்வாங்க, அதை மாதிரியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். கொஞ்சமாக தான் இதில் வைக்க முடியும், மினி சம்சான்றதுனால இப்போ வச்சாச்சு. மடித்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைடெலாம் ஓட்டை இருக்க தெரியுதோ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து தடவிக்கலாம். தடவிட்டு இப்படி மடித்து விடுங்க, ஒட்டிக்கும். ஒட்டியாச்சு. ஓட்டை இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் ஓட்டை இல்லாமல் ஒட்டிக்கோங்க. சம்சா மாதிரி வந்திருக்குங்களா? இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி மடிச்சிக்கலாம். சமோசா மடிக்கிறதுல ஈஸியாக எப்படின்னா, இதை மாதிரி கார்னர் நல்லா கூசாக இருக்கணும். 2 கார்னரும் கூசாக இருக்கணும். இது மாதிரி உங்களுக்கு கட் பண்ண மாதிரி வந்ததுன்னா அதை இப்படி உள்ளே வச்சு மடிச்சிக்கோங்க. மடித்தோம்னா கரெக்டாக வருது அந்த ஷேப். நம்மளுக்கு நம்ம மடித்து விடுவோம், கரெக்டாக இருக்குது. இது மாதிரி பாருங்கள், நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு ஈஸியாக தான் வருது. அது மாதிரி உள்ளே நம்ம அந்த மசாலா வைக்கும்போது கம்மியாக வைக்கணும். சின்ன சம்சான்றதுனால நிறையெல்லாம் வைக்கக்கூடாது, நம்ம மடித்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை தடவும் போது கொஞ்சம் நம்ம தாராளமாகவே தடவிக்கலாம். மைதா மாவு அது மாதிரி தாராளமாக நம்ம பண்ணிவிட்டு இந்த கட்டை விரலில் நம்மளுக்கு வேலை செய்யணும். கூட உள்ள மசாலா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி மடித்தோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். அவ்வளோதான், ஈஸியாக வருது. அது மாதிரி உள்ளே இருக்க மடிப்பு உள்ளே இருக்கணும். இந்த மடிப்பு தான் நம்மளுக்கு மேலே அப்படி வரணும். வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு ஷேப். செய்து முடிச்சிட்டேன். நான் செஞ்சு முடிகிற வரைக்கும் ரவை கூட தண்ணியே விடலை பாருங்கள். வெங்காயம் அது மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா தண்ணியை விடாது. எல்லாத்தையும் மடித்து எடுத்துட்டேன். வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் மீடியமாக சூடாகிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. போட்டதும் திருப்பியும் விடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு பத்துமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சு அப்படியே மெதுவாக வேக விடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உடையாது. போட்டதும் கரண்டி போட்டோம்னா உடஞ்சி போயிடும். இன்னும் ஒரு சைடு நல்லா வந்ததும் அப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி மிதமான தீயில் வேக வச்சா தான் உள்ளே இருக்க அந்த மசாலாவும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதிகமான தீயில் வச்சிட்டோன்னா மேலே மட்டும் கருகி போயிடும், உள்ள மசாலாலாம் வெந்து வருது. இப்போ சூப்பரான ஒரு கலரில் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எப்படி நல்லா கலராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதையும் எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவு தான் போட்டேன், எனக்கு 12 சம்சா வந்திருக்கு. இதையும் அது மாதிரி நல்லா மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் வெந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம்.
சம்சா எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நாக்கும் சுடும், அதனுடைய டேஸ்ட்டு தெரியாது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு ஆற வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு சம்சா செஞ்சாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.